ஹாய் டார்மிஸ், இன்னைக்கு இதோட செகண்ட் பார்ட்டை பார்த்துருவோமா? பெருசாக இன்ட்ரோலாம் தேவையில்ல. ஸோ நேராக ஸ்டோரிக்குள்ளேயே போயிடலாம். ஓகேவா ஆர்மிஸ்? நீங்களும் மைண்ட் வாய்ஸில் ஐயோ இப்போ நான் போய் சொன்னது மட்டும் தெரிஞ்சுதுன்னா என்னோட நிலைமை என்ன என்ன ஆகும் நினச்சி பார்த்தாலே என் உடம்பெல்லாம் நடுங்குது. சரி, என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கப்ப டே உங்களை ஒரு மாதிரி பார்க்குறாரு. நீங்கள் யோசிக்கிறத பார்த்து நீங்கள் பொய் சொல்கிறீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. உடனே டே இப்போ நீங்கள் 3 பேரும் கிளாஸ்க்கு போங்க, ஆனால் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட் பொய் சொல்லியிருக்கான்னு மட்டும் தெரிஞ்சுதுன்னா சொன்னல உங்களோட பனிஷ்மெண்ட் ரொம்ப ஹெவியாக இருக்கும், பார்த்துக்கோங்க அப்படின்னு டே சொல்லிட்டு போன கொஞ்ச நாள்லையே நீங்கள் பொய் சொல்கிறீங்க அப்படின்றது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த நாள் நீங்கள் காலேஜ் வர்ற வழியில் உங்களை வழிமறைச்சி ஏன் பொய் சொன்னான்னு கேட்க, நீங்கள் சீனியர் இங்கே பாருங்கள், நான் வர்றது காலேஜுக்கு படிக்கிறதுக்கு, லவ் பண்ணிட்டு திரிகிறதுக்கு இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு டே ஓகே அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிப்பியா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் டக்குன்னு ஏன் நீங்கள் எந்த பர்சனல் விஷயத்துலலாம் தலையிடுறீங்க அப்படின்னு திடீர்னு டே நான் உன் விஷயத்தில் தலையிடாமல் வேற யார் தலையிடுவா அப்படின்னு நினச்ச. இங்கே பாரு, நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ இன்றைக்கி உன்னோட ப்ரப்போசலை சொல்லணும்னு அவசியம் இல்லை, இன்றைக்கி வீட்டில் போய் நல்லா யோசிச்சுட்டு நாளைக்கு சொல்லு அப்படின்றாரு. அதுக்கு நீங்கள் நான் லவ் பண்ணல அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்க, அதுக்கு டே உன்னை முதல் தடவை பார்த்ததுமே முடிவு பண்ணிட்டேன், நீ எனக்கு பொண்டாட்டியாக வரணும் அப்படின்றத. ஒரு வேளை நாளைக்கு நீ உன்னோட லவ்வை சொல்லலைன்னா என்னை நீ எப்பயுமே பார்க்க முடியாது அப்படின்ட்டு போகிறாரு. டே அவங்க ஃப்ரெண்டோட விளையாண்டுக்கிட்டு இருக்காரு. உங்களை பார்த்து உங்கள் பக்கத்தில் நின்று என்ன யோசிச்சியா நான் சொன்ன விஷயத்தை பற்றி அப்படின்றாரு. நீங்களும் ஆமாம் நானும் யோசித்தேன், எனக்கும் ஓகேன்னு தான் தோணுது, ஆனால் வீட்டில் எப்படி சம்மதிக்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலை, என்னால் வீட்டில் பேச முடியாது, நீங்கள் உங்கள் வீட்டில் பேசிட்டு உங்கள் பேரண்ட்ஸோட எங்கள் வீட்டில் பேசுங்க அப்படின்றீங்க. நீங்கள் டேயும் ஓகே அப்படின்னு வீட்டுக்கு போன அடுத்த நிமிஷமே டே வீட்டில் எல்லாரோடையும் பேசுகிறாரு. வீட்டில் உள்ளவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் டேட பேரண்ட்ஸ் உங்கள் வீட்டில் பேசுகிறாங்க. உங்கள் பேரண்ட்ஸுக்கும் ஓகே பட்டனால 2 பேரும் கொஞ்ச நாளே கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்னப்பா, 2 பேர்த்தோட லைஃப்பும் செம்ம ஜாலியாக போகுது. ஹாப்பி என்டிங். ஹைட் ஆர்மிஸ், இதோட இந்த லாஸ்ட் பார்ட் முடியுது. அடுத்து ஜேகேக்கு இல்லாட்டி டேயோங்க்கு சைக்கோ அப்சர்வேஷன் ஒன்று போட போகிறேன். அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள்.